காலை உணவு திட்டத்தில் பயன்பெறும் மாணவர்கள் எண்ணிக்கை 40% சரிந்துள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்கு வரவேற்பு இல்லாததால் முதல்வர் ஸ்டாலின் தற்போது உரிமைத் தொகையை உயர்த்தி வழங்குவதாக அறிவித்துள்ளார் என்றும், திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை எனவும் ஆர்.பி. உதயகுமார் விமர்சித்தார். காலை உணவு திட்டத்தில் பயன்பெறும் மாணவர்கள் எண்ணிக்கை 40% சரிந்துள்ளது என்பதை நாம் எளிமையாக கடந்து செல்ல முடியாது. அதே போன்றுதான் இப்போது மகளிர் உரிமை தொகை மக்களிடத்தில் வரவேற்பை பெறவில்லை என்ற நிலையிலே அதை உயர்த்தி கொடுப்போம் என்று நேற்றைய தினம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். சென்னை விமான நிலையம் மிகவும் மோசமாக பராமரிக்கப்படுவதாக முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் கவலை தெரிவித்துள்ளார். எக்ஸ் சமூக வலைதளத்தில் இட்டுள்ள பதிவில், விமான நிலையத்தின் 4வது முனையத்திலிருந்து வெளியே வரும்போது தாங்க இயலா துர்நாற்றம் வீசுவதாக குறிப்பிட்டுள்ளார். ஒரு சர்வதேச விமான நிலையத்தில் நிலவும் அவல நிலையை ஒரு அதிகாரியோ ஒரு ஊழியரோ கூட கவனிக்கவில்லை எனவும் ப. சிதம்பரம் கேள்வி எழுப்பியுள்ளார். மதுரை மாநகராட்சி தற்போது தேர்ந்தெடுக்கப்பட்ட மேயர் இல்லாமல் ஸ்தம்பித்துள்ளதாக முன்னாள் அதிமுக அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மதுரை மாநகராட்சியில் ஏற்கனவே 200 கோடி ரூபாய் அளவில் முறைகேடு நடந்துள்ளதாக சுட்டிக்காட்டிய அவர், தங்கமே கொடுத்தாலும் மதுரை மக்கள் திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டார்கள் என்றார். மதுரை மாநகராட்சியானது இன்றைக்கு ஸ்தம்பித்து போயிருக்கிறது. தேர்ந்தெடுக்கப்பட்ட மேயர் இல்லை, இதனால கவுன்சில் கூட்டம் தொடர்ந்து நடக்காம இருக்கு. மாநகராட்சி நிர்வாகம் முற்றிலும் தமிழக அரசினுடைய கீழ்தான் செயல்படுகிறது. குறிப்பாக நகர்ப்புறத்துறை அமைச்சர் தலைமையில் தான் இந்த மாநகராட்சியெல்லாம் இயங்குகிறது. எனவே இதுவரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லாமல் இருக்கு. ஏற்கனவே 200 கோடி சுவாகா ஆயிருக்கு. மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் வலதுகரமாக திகழ்ந்த பெருமைக்குரியவர் டிடிவி தினகரன் என பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை புகழாரம் சூட்டியுள்ளார். அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரனுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ள அண்ணாமலை, சுமார் 40 ஆண்டு கால அரசியல் அனுபவம் கொண்டவர் தினகரன் என குறிப்பிட்டார். நல்ல உடல் நலத்துடனும் நீண்ட ஆயுளுடனும் தொடர்ந்து அரசியல் மற்றும் சமூக பணிகளில் சிறந்து விளங்க வேண்டும் என அண்ணாமலை வாழ்த்து கூறியுள்ளார். திருப்பரங்குன்றம் விவகாரத்தை திமுகவும் பாஜகவும் தான் பிரச்சனையாக்குவதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டியுள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ராமர் கோயில் பிரச்சினை தீர்ந்துவிட்டதால் தற்போது முருகனை தேடுவதாக கூறியுள்ளார். முருகன் வந்துட்டு அயோத்தியில ராமரை வச்சு அரசியல் செஞ்சு பார்த்த, அது எடுபடலை. ஏன்னா கோயிலை கட்டினவுடனே பிரச்சனை முற்றுப்பட்டுருச்சு. காவல்துறை நடவடிக்கை தவறுனாலதான் இவ்வளவு பிரச்சனையே வருது. மண்ணின் மைந்தர்களை விட்டுவிட்டு வடமாநிலத்தவர்களுக்கு வாக்குரிமை அளிப்பதற்காகத்தான் தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் பணிகள் நடத்தப்படுவதாக தமிழ் தேசிய பேரியக்க தலைவர் மணியரசன் குற்றம் சாட்டியுள்ளார். தஞ்சையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். வாக்காளர் பட்டியலை திருத்துவதில் என்ன நடக்க போகுதுன்னா, மண்ணின் மக்கள் பல பேரை விட்டுறது, அப்படியே வாக்காளரை சேர்க்காம இந்த தமிழர்கள் பல பேரை தமிழ்நாட்டில் விட்டுறது, இந்திக்காரர்களை வாக்காளர்களாக சேர்ப்பது, இந்த சூழ்ச்சி தான். அதை பல கட்சிகள் வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்க. தமிழர்களை விட்டுற போறீங்க புட்டுறீங்க மட்டும் சொல்றாங்களே தவிர, இந்திக்காரர்களை சேர்க்க போறீங்கிறத பல கட்சிகள் சொல்றதில்லை யாரும். விஷயமா ஏற்கனவே கோயம்புத்தூர், திருப்பூர் எல்லாம் வெளிமாநிலத்தாரால் நிரப்பப்பட்டு பாஜக போட்டியிடக்கூடிய இடங்களாக மாறி இருக்கின்றன. தேர்தல் வாக்குறுதிப்படி பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் தமிழ்நாடு முழுவதும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சை, வேலூர், நாமக்கல், கோவை, கள்ளக்குறிச்சி, கடலூர் உள்ளிட்ட மாவட்ட தலைநகரங்களில் ஏராளமானோர் போராட்டத்தில் பங்கேற்றனர். மத்திய அரசு ஊழியர்களுக்கு இணையான ஊதியத்தை ஆசிரியர்களுக்கு வழங்க வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் ஜனவரி 6ஆம் தேதி முதல் தொடர் வேலைநிறுத்த போராட்டம் நடத்தப்படும் என ஜாக்டோ ஜியோ அறிவித்திருக்கிறது.
டாக்டர் ஜி அமைப்பினரின் உண்ணாவிரத போராட்டத்திற்கு பாமக தலைவர் அன்புமணி ஆதரவு தெரிவித்துள்ளார். பழைய ஓய்வூதிய திட்டம், பணி நிரந்தரம் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கூட்டணியான டாக்டர் ஜியோ மாநிலம் முழுவதும் உண்ணாவிரத போராட்டம் நடத்தி வருவதை சுட்டிக்காட்டியுள்ளார். அரசு ஊழியர்களின் கோரிக்கைகள் நியாயமானவை என்றும் எதிர்க்கட்சியாக இருந்தபோது திமுகவை இவற்றை வலியுறுத்தியதாகவும் அன்புமணி குறிப்பிட்டார். அரசு ஊழியர்களுக்கான தேர்தல் வாக்குறுதிகளில் 9 வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் நிதி காரணங்களை கூறி அரசு ஊழியர்களை திமுக அரசு ஏமாற்றுவது இரட்டை வேடம் என்றும் அன்புமணி சாடியுள்ளார். பெண்ணுரிமை பேணுவோம், பெண்கள் பாதுகாப்பினை உறுதிப்படுத்துவோம் என்ற தலைப்பில் சென்னை பெசன்ட் நகர் கடற்கரையில் விழிப்புணர்வு நிகழ்வுகள் நடைபெற்றன. சென்னை பெருநகர மாநகராட்சி மற்றும் தோழமை தன்னார்வ அமைப்பு சார்பில் நடைபெற்ற பேரணியில் திரளானோர் பங்கேற்றனர். முன்னதாக பெண்களுக்கு எதிரான டிஜிட்டல் வன்முறை தடுப்பு உள்ளிட்ட வாசகங்களுடன் அமைக்கப்பட்டிருந்த மணர் சிற்பத்தை சென்னை மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் பார்வையிட்டார். சாத்தூர் காவல் உதவி ஆய்வாளரின் மனைவி தற்கொலை செய்து கொண்டதில் மர்மம் இருப்பதாக கூறி நீதி கேட்டு அவரது உறவினர்கள் விருதுநகர் அரசு மருத்துவமனை முன் மறியலில் ஈடுபட்டனர். சாத்தூர் காவல் உதவி ஆய்வாளர் அருணின் மனைவி இளவரசி என்பவர் தற்கொலை செய்து கொண்டார். இளவரசியின் மரணத்தில் மர்மம் இருப்பதாக கூறிய உறவினர்கள் காவல் உதவி ஆய்வாளர் அருணை கைது செய்ய வேண்டும் என விளக்கங்களை எழுப்பினர். பேச்சுவார்த்தையையும் மீறி மறியலில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். நெல்லை மாவட்டம் விக்கிரமசிங்கபுரம் அருகே பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதில் ஒரு பைக் தீயில் கருகி எரிந்து சேதமானது. நெல்லை மாவட்டம் விக்கிரமசிங்கபுரம் அம்பலவாண்டிபுரத்தில் பாலமுருகன் என்பவரின் வீட்டின் மீது அடையாளம் தெரியாத நபர்கள் பெட்ரோல் குண்டு வீசி தாக்கியுள்ளனர். இதில் வீட்டின் முன்புறத்தில் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனம் தீயில் கருகி எரிந்தது. தகவல் அறிந்து விரைந்து சென்ற காவல்துறையினர் தடயங்களை சேகரித்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தமிழர்களின் நாட்டுப்புற கலைகளை முறையாக கற்றுக்கொள்வதற்காக மலேசியாவில் இருந்து வந்த சுபஸ்ரீ கலைக்கூடம் என்ற அமைப்பைச் சேர்ந்த 8 கலைஞர்கள் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் பயிற்சி பெற்றனர். ஒயிலாட்டம், பொய்க்கால் குதிரையாட்டம் மற்றும் மயிலாட்டம் ஆகியவற்றை கற்றுத் தேர்ந்தனர். மலேசியாவில் இந்த கலைகளை நடன வடிவமாக மட்டுமே கருதுவதால் இங்கு பாரம்பரிய முறைப்படி கற்று தங்கள் நாட்டில் உள்ள 300 மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்க இருப்பதாக தெரிவித்தனர். மேலும் இந்த கலைகளை பாதுகாக்க பள்ளிகளில் இவற்றை 1 மணி நேர பாடமாக நடத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். வாணியம்பாடியில் தர்மசாஸ்தா ஐயப்பசாமி ஆலயத்தில் நடைபெற்ற கார்த்திகை மாத பூஜையை ஒட்டி 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ரூபாய் நோட்டுகளை கொண்டு ஐயப்பனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. ரூபாய் நோட்டுகளால் அலங்கரிக்கப்பட்ட ஐயப்பசாமியை சபரிமலைக்கு மாலை அணிந்த பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் தரிசித்தனர். கோவை நல்லாம்பாளையம் பகுதியில் பாதாள சாக்கடை பணிகளுக்காக தோண்டப்பட்ட முறையாக மூடப்படாத குழியில் செங்கல் பாரத்துடன் சென்ற லாரி ஒன்று சிக்கிக் கொண்டது. இதனால் அப்பகுதியில் போக்குவரத்தில் பாதிப்பு ஏற்பட்டது. இதுபோன்று சமீபத்தில் கணபதி மணியக்காரம்பாளையம் பகுதியிலும் லாரி சிக்கியது குறிப்பிடத்தக்கது. பாதாள சாக்கடை பணிகளின் ஒப்பந்ததாரர்களுக்கு உரிய அறிவுரை வழங்கி குழிகளை முறையாக மூட வேண்டும் என மாநகராட்சி நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு சேலத்தில் மாவட்ட அளவிலான சதுரங்க போட்டி நடைபெற்றது. 5 பிரிவுகளாக நடத்தப்பட்ட போட்டியில் 7 வயது முதல் 16 வயதிற்கு உட்பட்ட பள்ளி சிறார்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுத் தொகை மற்றும் கேடயங்கள் வழங்கப்பட்டன. பங்கேற்ற அனைவருக்கும் சான்றுகள் வழங்கப்பட்டன. இளைஞர்களிடம் தைரியமான யோசனைகள், அடிப்படை மாற்றங்கள் தேவை என தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெற்று வரும் 3 நாள் UEF வர்த்தக உச்சிமாநாட்டின் 2வது நாள் நிகழ்வில் பங்கேற்று பேசிய அவர், சுதந்திரம் பெற்று 75 ஆண்டுகளுக்கு பிறகு சிறந்த மனிதவளம், சமூக நலன், கல்வி மற்றும் சுகாதார அமைப்புகளை தமிழகம் கொண்டுள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். இத்தகைய மாநாடுகள், அவற்றில் இடம்பெறும் தொழில் முனைவோர், முன்னோடிகள், சிந்தனையாளர்கள் கருத்துக்கள் நம்மை ஊக்குவிப்பதாக கூறியுள்ளார். தமிழகம் கடந்த ஆண்டு 7.19% வளர்ச்சி அடைந்திருப்பதாகவும் பழனிவேல் தியாகராஜன் குறிப்பிட்டார்.
தலைநகர் டெல்லி மற்றும் அதனை அருகே உள்ள நொய்டா, காசியாபாத் ஆகிய பகுதிகள் கடும் பனியால் புகை மண்டலமாக காட்சியளிக்கின்றன. இதன் காரணமாக காற்றின் தரக்குறியீடு தீவிரம் என்ற நிலையை நெருங்கியுள்ளது. அடர்ந்த பனி மற்றும் புகை மூட்டம் காரணமாக டெல்லி விமான நிலையம் பயணிகளுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. அடர் புகை மூட்டத்தால் பெருநகரங்களில் சுகாதார பிரச்சினையும் போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டுள்ளது. நீதிமன்ற உத்தரவு இல்லாமல் சொத்துக்களை பறிமுதல் செய்யும் அமலாக்கத்துறையின் அதிகாரம் தவறானது என்று உச்சநீதிமன்றம் கவலை தெரிவித்துள்ளது. கர்நாடக எம்எல்ஏ வீரேந்திரா தனது சொத்துக்களை அமலாக்கத்துறை சட்டவிரோதமாக முடக்கியுள்ளதாக உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இதை விசாரித்த நீதிபதிகள் சொத்துக்கள் மீது நீதித்துறையை சாராத நபர்கள் எப்படி முடிவெடுக்க முடியும் என்று கேள்வி எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து இந்த மனு மீது மத்திய அரசு மற்றும் அமலாக்கத்துறை பதிலளிக்க நோட்டீஸ் அனுப்பி உத்தரவிட்டனர். அடுத்த ஆண்டு இறுதிக்குள் 200 புதிய கப்பல்களை வாங்க இந்திய கப்பல் போக்குவரத்து கழகம் முடிவு செய்துள்ளது. தற்போது வரை 142 கப்பல்கள் உள்ள நிலையில் சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் 200 புதிய கப்பல்கள் வாங்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதில் 110 பெரிய ரக கப்பல்கள், எண்ணெய் கப்பல்கள், பயணிகள் கப்பல்கள் ஆகியவை அடங்கும் என்றும் இதற்காக மத்திய அரசு 19,820 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ய இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன் மூலம் 30,000 புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தெற்கு ரயில்வேயில் 30 முக்கிய ரயில்களில் தட்கல் டிக்கெட் முன்பதிவுக்கு ஓடிபி சரிபார்ப்பு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. வந்தே பாரத், சதாப்தி மற்றும் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் உள்ளிட்ட 30 முக்கிய ரயில்களில் தட்கல் டிக்கெட் முன்பதிவு செய்யும் பயணிகள் தங்கள் மொபைல் எண்ணுக்கு வரும் ஓடிபியை உள்ளீடு செய்வது அவசியம். இதன் பிறகே டிக்கெட் உறுதி செய்யப்படும். இந்த புதிய விதி கவுண்டர் முன்பதிவு மற்றும் ஆன்லைன் முன்பதிவுகளுக்கு பொருந்தும். இந்த நடவடிக்கையால் பயணிகளுக்கு எளிதாகவும் நியாயமாகவும் டிக்கெட் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என ரயில்வே தெரிவித்திருக்கிறது. டைப் 2 நீரிழிவு நோய்க்கான ஊசி மூலம் செலுத்தும் ஒசம்பிக் மருந்தை நோவா நோஸ்டிக் என்ற நிறுவனம் இந்தியாவில் அறிமுகம் செய்துள்ளது. இது நீரிழிவு நோயாளிகளுக்கு இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தவும் உடல் எடையை குறைக்கவும் உதவும் என்று கூறப்படுகிறது. வாரத்திற்கு ஒருமுறை செலுத்தப்படும் இந்த ஊசியின் 0.25 மில்லிகிராம் மருந்தின் விலை 2,200 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மதுரை மாநகராட்சியில் 200 கோடி ரூபாய் ஊழல் குற்றச்சாட்டை முன்வைத்து வரும் 17ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலருமான எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில், மதுரை மாநகராட்சியில் 200 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடைபெற்றிருப்பது குறித்து முறையான விசாரணை நடைபெறவில்லை எனவும் இதனை கண்டித்து வருகிற புதன்கிழமை காலை 10 மணிக்கு அதிமுக மதுரை மாநகர் மாவட்ட செயலர் செல்லூர் ராஜு தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் அறிவித்துள்ளார். பழங்கானத்தம் ஜெயம் தியேட்டர் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலம் ஆலந்த் சட்டமன்ற தொகுதியில் நடந்த வாக்காளர் பட்டியல் மோசடி வழக்கில் பாஜக முன்னாள் எம்எல்ஏ சுபாஷ் குத்தேதார் மற்றும் அவரது மகன் ஹர்ஷானந்தா குத்தேதார் ஆகியோர் முதன்மை குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டுள்ளனர். இந்த வழக்கை விசாரித்து வரும் சிறப்பு புலனாய்வு குழு இந்த தகவலை வெளியிட்டுள்ளது. 2023 சட்டமன்ற தேர்தலுக்கு முன் ஆலந்த் தொகுதியின் எம்எல்ஏவாக இருந்த சுபாஷ் குத்தேதாருக்கு எதிராக வாக்களிப்பார்கள் என்று சந்தேகிக்கப்பட்ட சுமார் 6,000 வாக்காளர்களின் பெயர்களை நீக்குவதற்காக போலியான ஆவணங்களை பயன்படுத்தியதாக இருவர் மீதும் குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது. அசாமைச் சேர்ந்த கிரிக்கெட் வீரர்கள் சூதாட்டத்தில் ஈடுபட்டதற்கான ஆதாரங்கள் சிக்கியுள்ளதாக கூறப்படும் நிலையில் அவர்கள் மீது நடவடிக்கை பாய்ந்துள்ளது. சையத் முஷ்தக் அலி கோப்பை போட்டியின் போது பிசிசிஐ விதிமுறைகளை மீறியது தெரியவந்துள்ளது. வெளியாட்களுடன் தொடர்பில் இருந்ததாக அமித் சின்ஹா, இஷான் அகமது, அமன் திரிபாதி, அபிஷேக் தாக்கூர் ஆகிய வீரர்கள் மீது ஊழல் தடுப்பு முகமை வழக்கு பதிவு செய்துள்ளது. விசாரணை முடிவடையும் வரையில் இந்த 4 வீரர்களும் கிரிக்கெட் தொடர்பான விஷயத்தில் எந்த விதத்திலும் ஈடுபடக்கூடாது என்று ஊழல் தடுப்பு முகமை தடை விதித்துள்ளது. பிஎஃப் திட்டத்தில் கட்டாய ஊதிய உச்சவரம்பான 15,000 ரூபாய்க்கு மேல் செய்யப்படும் பங்களிப்புகள் தன்னார்வ அடிப்படையிலானவை எனவும் சட்டப்பூர்வ தேவை எதுவும் இல்லை என்றும் தொழிலாளர் நலத்துறை அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. ஒருவேளை நிர்வாகமும் பணியாளரும் ஒப்புக்கொள்ளும் பட்சத்தில் கூடுதல் நிதி பங்களிப்பு தரலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது. புதிய 4 சட்டங்களின் கீழ் தொழிலாளர்களுக்கு சம்பள குறைப்பு எதுவும் இருக்காது என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
தூணில் தீபம் ஏற்ற வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இந்த உண்ணாவிரதத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்திருந்த நிலையில் உயர்நீதிமன்றம் நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கியது. 50 பேர் மட்டுமே உண்ணாவிரதத்தில் பங்கேற்க வேண்டும், உண்ணாவிரதத்தின் போது கோஷங்கள் எதுவும் எழுப்பக்கூடாது என்பது போன்ற நீதிமன்றத்தின் நிபந்தனைகளுடன் உண்ணாவிரதம் நடந்தது. இதையொட்டி திருப்பரங்குன்றம் பகுதியில் காவல்துறையினர் 50க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். வைகை அணையிலிருந்து பாசனத்திற்காக திறக்கப்படும் தண்ணீரின் அளவு வினாடிக்கு அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதனால் பெரியார் கால்வாய் செல்லும் தேனி, மதுரை மாவட்ட மக்களுக்கும் வைகை ஆற்றங்கரையோரம் உள்ள 6 மாவட்ட மக்களுக்கும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சபரிமலை சீசன் காரணமாக தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் ஐயப்ப பக்தர்களின் கூட்டம் அலைமோதுகிறது. வார விடுமுறை என்பதால் பிரதான அருவி, ஐந்தருவி, சிற்றருவி, புலியருவி உட்பட அனைத்து அருவிகளிலும் ஐயப்ப பக்தர்களின் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. இதன் காரணமாக குற்றாலத்தில் உள்ள வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். மலைகளின் இளவரசியான கொடைக்கானல் தற்போது பனித்திரையால் மூடப்பட்டு ரம்மியமான சூழலுடன் காட்சியளிக்கிறது. இதமான காலநிலையும் இதயம் கவர் பனிமூட்டமும் நிலவுவதால் இங்கு வரும் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. குளிரை தாங்கும் ஆடைகளை அணிந்து கொண்டு ஏரியில் படகு சவாரி செய்தும் பனிமூடிய பள்ளத்தாக்குகளை பார்த்தும் பயணிகள் உற்சாக வெள்ளத்தில் மூழ்கியிருக்கிறார்கள். நாகை மாவட்ட விசைப்படகு மீனவர்கள் 3 நாட்களுக்கு பிறகு மீண்டும் கடலுக்கு சென்றனர். கடற்காற்று எச்சரிக்கை காரணமாக டிசம்பர் 10ஆம் தேதி முதல் கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டிருந்தது. எச்சரிக்கை திரும்பப் பெறப்பட்டதை அடுத்து படகுகளில் டீசல் மற்றும் உணவுப் பொருட்களை நிரப்பிக் கொண்டு மீனவர்கள் கடல் தொழிலுக்கு சென்றனர். கனமழை மற்றும் கடற்காற்று போன்ற தொடர் தடைகளால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் தங்களுக்கு அரசு உதவ வேண்டும் என கோரிக்கையும் விடுத்தனர். 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பணப்பட்டுவாடாவை வருமான வரித்துறை கண்காணிக்க துவங்கியிருக்கிறது. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு புதுச்சேரி வருமான வரித்துறை புலனாய்வு இயக்குநர் பிரதாப் சிங் யாதவ், தமிழகத்தில் சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ளதால் பணப்பட்டுவாடா குறித்து 6 மாதத்திற்கு முன்பாகவே வருமான வரித்துறை கண்காணிப்பில் ஈடுபடும் என்று தெரிவித்தார். அந்த வகையில் பணப்பட்டுவாடாவை கட்டுப்படுத்த கண்காணிப்பு பணியை தொடங்கியுள்ளதாக கூறிய பிரதாப் சிங் யாதவ், தமிழகம் முழுவதும் வருமான வரித்துறை ஆய்வாளர்கள் 30 பேரை பயன்படுத்தி தீவிரமாக கண்காணிக்க துவங்கியுள்ளதாகவும் தெரிவித்தார். விவசாயிகள் சங்க தலைவர் PR பாண்டியனுக்கு 13 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட தீர்ப்பை எதிர்த்து வரும் 26ஆம் தேதி சென்னையில் உண்ணாவிரத போராட்டம் மேற்கொள்ள உள்ளதாக தமிழக காவிரி விவசாயிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் ONGCA நிறுவனத்தை கண்டித்து தமிழக காவிரி விவசாயிகள் சங்கம் சார்பில் போராட்டம் நடைபெற்றது. PR பாண்டியன், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் செல்வராஜ் ஆகியோரை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி இதில் பங்கேற்றவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்துவது உள்ளிட்ட கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் ஜனவரி 6ஆம் தேதி முதல் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவோம் என ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் எச்சரித்துள்ளனர். தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் உண்ணாவிரதம் இருந்த நிலையில் சென்னையில் எழிலகம் வளாகத்தில் போராட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அமைப்பின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பாஸ்கரன், அரசு சக்கரம் நிற்கும் அளவிற்கு ஜாக்டோ ஜியோவின் போராட்டம் இருக்கும் என எச்சரித்தார். தொடர்ச்சியான போராட்டங்களை கண்டுகொள்ளாத தமிழ்நாடு அரசை இந்த நேரத்தில் வன்மையாக கண்டனத்தை பதிவு செய்கின்றோம். தமிழ்நாடு அரசின் சக்கரத்தை நிறுத்தக்கூடிய வகையில், நிர்வாகத்தை முடக்கக்கூடிய வகையிலே ஜனவரி 6ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தை நடத்த இருக்கின்றோம். இந்த போராட்டத்தை எப்படிப்பட்ட அடக்குமுறைகளை கொண்டு ஒடுக்கினாலும் நாங்கள் அந்த ஒடுக்குமுறைகளுக்கெல்லாம் அஞ்சப் போவதில்லை. தஞ்சை மாவட்டம் திருவையாறு அருகே விளைநிலங்களில் தேங்கிய மழைநீரை டிராக்டர் மூலம் வெளியேற்றும் பணியில் விவசாயிகள் ஈடுபட்டனர். டெட்வா புயல் காரணமாக பெய்த கனமழையால் பல்வேறு இடங்களில் வெள்ளம் சூழ்ந்தது. விளாங்குடி கிராமத்தில் விளைநிலத்தில் சூழ்ந்த நீர் 10 நாட்களாகியும் வெளியேறாத நிலையில் விவசாயிகளே களத்தில் இறங்கி அதை வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளனர்.
இதனால் அதிக செலவு ஏற்படுவதாக கூறும் விவசாயிகள் விளாங்குடி தேசிய நெடுஞ்சாலை மேற்பகுதியில் வடிகால் வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். விவசாயிகள் சங்க தலைவர் PR பாண்டியனுக்கு 13 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட தீர்ப்பை எதிர்த்து வரும் 26ஆம் தேதி சென்னையில் உண்ணாவிரத போராட்டம் மேற்கொள்ள உள்ளதாக தமிழக காவிரி விவசாயிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் PR பாண்டியனுக்கு எதிராக பொய் வழக்கு தொடர்ந்த ONGCI நிறுவனத்தை கண்டித்து தமிழக காவிரி விவசாயிகள் சங்கம் சார்பில் போராட்டம் நடைபெற்றது. PR பாண்டியன், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் செல்வராஜ் ஆகியோரை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என வலியுறுத்தி இதில் பங்கேற்றவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். PR பாண்டியனை விடுவிக்க வலியுறுத்தி கன்னியாகுமரி முதல் சென்னை வரை வயல்வெளிகளில் கருப்பு கொடி ஏற்றுவது என்றும் முடிவு செய்துள்ளனர். நாகை மாவட்ட விசைப்படகு மீனவர்கள் 3 நாட்களுக்கு பிறகு மீண்டும் கடலுக்கு சென்றனர். கடல் காற்று எச்சரிக்கை காரணமாக டிசம்பர் 10ஆம் தேதி முதல் கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டிருந்தது. எச்சரிக்கை திரும்ப பெறப்பட்டதை அடுத்து படகுகளில் டீசல் மற்றும் உணவுப் பொருட்களை நிரப்பிக் கொண்டு மீனவர்கள் கடல் தொழிலுக்கு சென்றனர். கனமழை மற்றும் கடல் காற்று போன்ற தொடர் தடைகளால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதால் அரசு உதவ வேண்டும் என கோரிக்கையும் விடுத்தனர். சென்னைக்கு நீர் வழங்கும் 6வது நீர்த்தேக்க திட்டமான கோவளம் முகத்துவார நீர்த்தேக்கத்தை அமைப்பதற்கு அப்பகுதி மீனவர்கள் கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்துள்ளனர். உவர்ப்பு நீர் பகுதியான கோவளம் முகத்துவாரத்தில் அணை கட்டுவது மீன்களின் இனப்பெருக்க சுழற்சியை பாதிக்கும் என கானாத்தூர் ரெட்டிக்குப்பம் முதல் கொக்கிலிமேடு வரையிலான மீனவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். இந்த திட்டத்தால் தங்களின் பாரம்பரிய மீன்பிடி உரிமைகள் பாதிக்கப்படும் எனவும் அவர்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். இந்த திட்டத்துக்கு ஆட்சேபனை இல்லை என்ற சான்றை அளிக்கக்கூடாது என்று தமிழக மீன்வள மற்றும் மீனவர் நலத்துறைக்கு அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். யுனெஸ்கோ அங்கீகாரம் பெற்றுள்ள செஞ்சிக்கோட்டையின் இருபுறமும் உள்ள அகழியை தூர்வார வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. நாள்தோறும் நூற்றுக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை தருவதால் செஞ்சிக்கோட்டையில் அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பது குறித்து தொல்லியல் துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். இந்நிலையில் கோட்டையின் இருபுறமும் உள்ள 80 அடி அகலம் கொண்ட அகழியை விரைந்து தூர்வாரி முட்புதர்களை அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த 2 வாரங்களுக்கு முன் கனமழையால் நிரம்பி வழிந்த ஸ்ரீவைகுண்டம் தடுப்பணை தற்போது மீண்டும் மணல் மேடாக காட்சியளிக்கிறது. தடுப்பணையிலிருந்து 30,000 கன அடி நீரும் கடலில் கலந்துவிட்ட நிலையில் கோடை காலத்தில் குடிநீர் மற்றும் விவசாய தேவைகளுக்கு பெரிய தட்டுப்பாடு ஏற்படும் என பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மணல் மேடாக உள்ள ஸ்ரீவைகுண்டம் அணையை தூர்வார மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லை டவுன் நேதாஜி மார்க்கெட் வாடகை கட்டணத்தை குறைக்காததை கண்டித்து முன்னாள் மேயர் புவனேஸ்வரி சாலையில் படுத்து உருண்டு போராட்டத்தில் ஈடுபட்டார். சதுர அடிக்கு 250 முதல் 300 ரூபாய் என அதிக கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டதால் பெரும்பாலான கடைகள் குத்தகைக்கு எடுக்க முடியாமலும் ஏலமெடுத்த கடைகள் வாடகை நிலுவையாலும் சீல் வைக்கப்பட்டுள்ளன. கட்டணத்தை குறைத்து மறு ஏலம் விடக்கோரி நீதிமன்ற ஆணை பெற்றும் மாநகராட்சி நடவடிக்கை எடுக்கவில்லை என வியாபாரிகள் குற்றம் சாட்டினர். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி திருப்பரங்குன்றம் காய்கறி வியாபாரிகள் 150க்கும் மேற்பட்ட கடைகளில் விளக்குகளை ஏற்றி ஆதரவு தெரிவித்தனர். ஏற்கனவே இதே கோரிக்கையை வலியுறுத்தி ஒரு பிரிவினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் அவர்களை ஆதரித்து இந்த விளக்குகள் ஏற்றப்பட்டன. மேலும் உத்தரகுன்றம் பகுதியில் உள்ள சில வீடுகளில் முருகன் படம் பொறித்த கொடி கட்டப்பட்டும் போராட்டத்திற்கு ஆதரவு அளிக்கப்பட்டுள்ளது. புலம்பெயரும் பறவைகளைப் போல தேர்தல் சீசனுக்கு தமிழ்நாட்டிற்கு வந்து செல்பவர்கள்தான் மோடியும் அமித்ஷாவும் என காங்கிரஸ் MP கார்த்தி சிதம்பரம் விமர்சித்துள்ளார். சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட புதுக்கோட்டை மாவட்டம் திருவரங்குளம் பகுதியில் தனது MP நிதியிலிருந்து 6,77,000 ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள திறந்தவெளி உடற்பயிற்சி கூடத்தை கார்த்தி சிதம்பரம் திறந்து வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டிற்கு வரும்போது மட்டும் தமிழ் உணவுதான் பிடிக்கும், தமிழ் மொழிதான் பிடிக்கும் என பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் கூறுவார்கள் என்று விமர்சித்துள்ளார்.
நல்லா வரட்டும். ஆனால் தேர்தல் வரும்போது வந்துடுவாங்க. இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, அடிக்கடி வருவாங்க தமிழ்நாட்டுக்கு, எங்களுக்கு தமிழ் உணவு தான் பிடிக்கும்னு சொல்லுவாங்க, எங்கள் தமிழ் மொழி தான் எங்களுக்கு பிடிச்ச மொழின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அது அப்போ தேர்தல் வரும்போது ஒரு சீசனுக்கு வந்துட்டு போகிறவங்க தான். தேர்தல் இல்லாத நேரத்தில் அவங்களுக்கு ஒன்றும் தமிழ்நாட்டை பற்றி எந்த கவனமும் இருக்காது. இது இந்த மைக்ரேட்டரி பேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க, ஒரு சீசனுக்கு பறவை வந்துட்டு போகும்ல, அந்த மாதிரி தேர்தல் சீசனுக்கு வந்துட்டு போகிறவங்க, அவ்வளோதான்.